அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அவரோட டேரக்டர் போஸ்டிங்காக பல படங்களை இயக்கி அதை எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். ஏன்னா ரொம்ப தீவிரமாக கதையில் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு டேரக்டராக போய் பார்க்குறாங்க. ஆனால் யாருமே ப்ரொடியூசர்ஸ் கரெக்டான சொல்யூஷன் நம்ம எழிலுக்கு கொடுக்காதனால எழில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி, இதோட விடக்கூடாது, நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னா நம்ம பல ப்ரொடியூசரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கஷ்டப்படுறாரு. சரி, அப்படியே போகும்போது அம்மாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாரு நம்ம எழில். ரெஸ்டாரண்ட்டில் நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீலோடு இருக்கிறத நம்ம எழில் புரிஞ்சுக்கிறாரு. அம்மா என்னம்மா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, பாக்கியா ஒன்றும் இல்லைடா எழில், நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, நிலா பாப்பா அமிர்தெல்லாம் எப்படி இருக்காங்க, உங்கள் புது வீட்டில் உங்களுக்கு எல்லாம் செட் ஆச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி மட்டுமே நம்ம பாக்கியா விசாரிக்கிறாங்க. உடனே எழில் அம்மா என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்க, வேறு வழி இல்லாமல் பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இனியா ஏதோ காலேஜில் காம்படிஷனில் கலந்துக்கிறதா சொன்னாடா எழில், பாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டான்ஸ் ஆடுறதான் 3 மந்த் கோர்ஸுன்றதுனால அவளோட படிப்பு டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னால், இவன் அந்த ஆளை போய் பார்த்து பேசிட்டு அந்த ஆள் காம்படிஷனில் கலந்துக்க சொன்னார்னு சொல்லிட்டு பாட்டியை கண்டபடி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. கூட செல்லினும் புரிஞ்சுக்காம என் டேடிக்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே எழில் அம்மா இனியா சொல்கிறதுல எதுவும் தப்பு இல்லைம்மா, பாட்டியை நான் தப்பு சொல்லலை, ஆனால் அவள் காம்படிஷனில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறது சரிதானு சொல்கிறாங்க. உடனே பாக்கி இல்லை எழில், அவள் காலேஜில் மட்டும் காம்படிஷனாக கலந்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் 3 மந்த் கோர்ஸ்னும் போது கண்டிப்பாக அவளோட படிப்பு மாறும். அது மட்டும் இல்லாமல் அவளோட கெரியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆக முடியாது. அதுக்காக தான் நான் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறாங்க. பாட்டி ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே எழில் சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ப்ராப்ளம் கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்லிட்டு போயிடுறாங்க. திரும்பவும் நம்ம எழில் என்ன பண்ணுறேன்னா நிலா அமிர்தாவெல்லாம் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம செலியன் ஜெனி பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எழில பார்த்ததுமே சும்மா உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நம்ம எழில் பேசிட்டு பாட்டிக்கு ஆறுதலாக 4 வார்த்தையை பேசிட்டும் கிளம்புறாங்க. கண்டிப்பாக இனியாவுக்கும் நல்ல ஒரு அட்வைஸும் நம்ம எழில் பண்ணிட்டு போனார்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.